தீபாவளி வேற வருது, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன், நீங்கள் போகிறேன்னு எதனா நினச்சிக்காதீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க. ராத்திரி 10 மணிக்கு அவங்க அந்த வார்த்தை சொல்லிட்ட பிறகு நானும் என் வீட்டுக்காரும் பேக்கில் 2 செட்டு துணி வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். தீபாவளிக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. நாங்கள் 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதே வந்து காலேஜில் தான். நான் வந்து எனக்கு நேட்டிவ் வந்து ஒசூர். ஓகே. அங்கேருந்து காலேஜ் படிக்கலான்றதுக்காக இங்கே வந்தேன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னுவாங்க அந்த மாதிரி. ஓகே ஓகே. சேர்ந்த இன்ட்ரடக்ஷன் டே 1 ஆஃப் இன்ட்ரடக்ஷன் அன்றைக்கே பார்த்தேன். ஆனால் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் ப்ரொப்போஸ்லாம் பண்ணேன். ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு ஓகேவே சொன்னாங்க. அவங்க என்ன பார்த்ததே ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தான் பார்த்தாங்க. உங்களுக்கு நீங்கள் அவர் பார்க்குறீங்கன்னு கூட அவங்க தெரியாது? நான் அவங்கள பார்க்குறேன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. இத்தனைக்கும் நாங்கள் சேம் கிளாஸ் தான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், சேம் கிளாஸ் ரூம். ப்ரொப்போஸ் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. நான் பெருசாக எடுத்துக்கல. அதை விட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என்னோடய ஃபேமிலி வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, வேண்டாம், நான் அந்த இதில் இல்லை, பண்ண மாட்டேன், அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி விட்டுட்டாரு. அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்தது. அப்போ ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டாரு என்ன. அது வந்து என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த லவ் அண்ட் கேர் வந்து அப்போவே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். அவரோட கேரக்டர், நம்மளை கேர் பண்ணிக்கிறது, அது ஒரு விஷயம். 2வது வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் முன்னாடியும் வந்து கேர் பண்ணிப்பார். எல்லாரும் இருந்தாலும் நான் அவரை லவ் பண்ணலை, அப்போவும் நான் லவ் பண்ணலை. ஆனால் எல்லாரும் முன்னாடியுமே வந்து நீ மாத்திரை சாப்பிட்டியா, உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையான்னு கேட்பார். மற்றவங்களாம் பார்ப்பாங்க ஹாஸ்பிட்டலில். நான் யோசிப்பேன், நீ இப்படி வந்து கேட்குறியே, எனக்கு நீ எப்படி இருக்கேன்னு தெரியணும், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போவார். எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருந்தது. அவரோட லவ் அண்ட் கேர் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் சைடில் வந்து சொன்னாங்க, திட்டினாங்க. எனக்கு நான் சொன்னேன், அவர் ரொம்ப நல்லவர், நீங்கள் வந்து பேசி பாருங்கன்னு. எங்கள் அப்பா பேசினார் இவர்கிட்ட. அவர் வந்து ஓகேம்மா, காலேஜ் முடிச்சிட்ட பிறகும் நீங்கள் இதில் மாதிரி இருந்தீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டாரு. நானும் காலேஜ் போனேன், படித்தேன். செகண்ட் இயரில் தெரிய வந்தது. நான் கண்டினியூ பண்ணேன், படித்தேன், ஜாப் போனோம். நாங்கள் கரெக்டாக இருந்தோம். அவரோட வேலை அவர் பார்த்தாரு, என்னோட ஒர்க்கிலும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை ஃபேமிலிக்கு ரிவீல் பண்ணோம். அவங்க சைடு தான் லேட்டாக தெரியும். அவங்க சைடு லேட்டாக தெரியும் போது ஓகே தான், அது கொஞ்சம் நல்லா தான் போச்சு. என் மாமனார்கிட்ட தான் முதல்ல போச்சு. அவர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறார், அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிச்சு. ஃபோட்டோ பார்த்தோன்னே ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டாரு. ஆனால் என்னன்னா, கல்யாணத்தில் ஓகே சொல்ல மாட்டாங்களா, அவங்க வேற பொண்ணுலாம் பார்த்து வச்சுருந்தாங்க. ஆமாம், என் மாமனார் வேற பொண்ணுலாம் பார்த்து வச்சுருந்தாரு. என்னோட ஃபோட்டோ காட்டினார் இவர். ஃபோட்டோ காட்டிட்டு இந்த பொண்ணு தான் சொல்லவும், சரி நான் வந்து பார்க்குறேன்னு சொன்னார். வந்து பார்த்தாங்க. பார்க்கும்போதே பேசி என்கேஜ்மெண்ட்டே பண்ணிட்டாங்க. ஸோ கல்யாணம் வந்து 2 பேரும் வீட்லையும் சேர்ந்து நடத்துனாங்க இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க என் கல்யாணம் வந்து லவ் ஆரம்பிச்சு ரொம்ப விமர்சையாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஊரில் பண்ணியிருந்தோம் கல்யாணம். ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் பண்ணோம். ஓகே. ரொம்ப கிராண்டாக 2500 மெம்பர்ஸ் மேலே வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கிராண்டாக பண்ணோம். A to Z. இவங்க ஃபேமிலி சைட்லேருந்து எங்களுக்கு ஜஸ்ட் 1 ரூபி கூட டவுரி வேணாம்னு சொல்லிட்டு பண்ணோம். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னார், எதுவுமே வேணால் அந்த பொண்ணை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆரம்பிச்சிட்டது. எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். சென்னையிலேருந்து நான் ஒசூருக்கு போகிறேன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போயிருப்பேன். வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பயங்கரமான ட்ரீம் அது. எப்படி சொல்லலாம், இவங்க வீட்டை நான் ஃபோட்டோவில் கூட பார்த்தது கிடையாது. ஒரு வீடியோ கால், அப்போ ஃபோன்லாம் இருந்தது, வீடியோ காலில் காட்டு அப்படிலாம் கூட கேட்பாங்க, உனக்கு என்னென்ன இருக்குது சொல்லுவாங்க இல்லையா கேர்ள்ஸ். ஆனால் நான் அதெல்லாம் கேட்டதே கிடையாது அவர்கிட்ட. அன்னைக்கு கல்யாணம் ஆகி தான் அவங்க வீட்டுக்கு போய் தான் அது அவங்க வீடு எனக்கு தெரியும். அன்னைக்கு தான் தெரியும். அப்படி எப்படி சொல்கிறது, அப்படி தான் போனேன். ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, குறையெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ கூட என் கூட நல்லா தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, எங்களால் சேர்ந்து இருக்க முடியல ஒரு சில காரணங்களால். எனக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து, பொங்கல்னா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், தீபாவளினா எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், அப்படி இருக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால எனக்கு அவங்க பார்த்தீங்கன்னா 3 அக்கா, 3 கல்யாணம் பண்ணவங்க அவங்க. சரிங்களா, எனக்கு அண்ணன் முறை. சரிங்களா, இவங்களுக்கு உங்களுக்கு 3 அக்கா இருக்காங்க, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸு, அப்புறம் 2 பசங்க. எல்லாருக்கும் 2 பசங்க இருந்தாங்க அந்த டைம்ல. அப்போ பாருங்க வீடு எப்படி இருக்கும். அதுவும் இவரோட சைட்ல வந்து இவங்க மதுரைன்னும் போது எவ்வளோ ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த ஊர் சைட்ல இருக்கிற வழக்கங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இங்க சென்னையிலே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆவாங்க தான், இது உண்மைதானே. இது என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருந்தேன்,
நல்லா இருந்தேன். அது ஒரு சில விஷயங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி செட் ஆகாதனால தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா நான் வந்திருக்க கூடாதுன்னு இப்ப கூட நினைச்சு ஃபீல் பண்றேன். அப்படியா? உங்களுக்கு இன்னும் ஆசை இருக்கா அவங்க கூட சேர்ந்து வாழணும்? இருக்கு. அ இருக்கு. கண்டிப்பா. இப்போ போனா கூட ஆனா வேலை அப்படின்றது இங்க வந்துருச்சு இல்லைங்களா? ஆக்சுவலி நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு நாள் 10 மணிக்கு நாங்க போக வேண்டிய சூழ்நிலையா இருந்தது, மறுநாள் தீபாவளிக்கு 3 நாள் முன்னாடி. ஸோ அந்த சிச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்கும்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. நான் பெருமையா ஸ்டேட்டஸ்லாம் போடுவேன். என் ஊரு, இது எங்க மாமனாரு, இது என் மாமியார். நான் ஸ்டேட்டஸ்லாம் போடுவேன். அது கண்ணு பட்டுருச்சா என்னன்னு தெரியலங்க. கடைசியா நீங்க கேட்ட மாரி இன்சிடென்ட்னா, ஃபேமிலி குரூப் ஒண்ணு ஆரம்பிச்சோம். அதுல என் மாமியார் மடியில உட்காந்து நான் கேக் ஊட்டிட்டு இருந்தோம். அதுல பொசசிவ்னஸ் ஆயிடுச்சு. பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப பாண்டுங்க. அவங்க பொண்ணுங்கள ரொம்ப நல்லா பாத்துக்குவாங்க. அதுக்காக நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல. ஏன்னா, அவங்க பொண்ணுங்கள கேர் பண்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க கிட்ட. ஓ! அவங்க கிட்ட ஸ்பெஷலே அதான். ஸ்பெஷல் ஐட்டமே அதுதான். அப்ப அத பார்த்து தானே நான் போனேன். ஆ என்னதான் கல்யாணம் ஆனாலும் சில பேர் என்ன பண்றாங்க, "ஏய் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உன் வீட்டுக்கு போன்றாங்கல்ல." அந்த மாரிலாம் என் மாமியாரும், மாமனாரும் பேசவே மாட்டாங்க. எப்போ வந்தாலும் அந்த பொண்ணுங்க வந்து அங்க எப்படி சொல்ல மகாராணி தான். எப்பவுமே தல தீபாவளிக்கு வர மாரி தான் இருக்கும். ஜாலியாவே இருக்கும். இவ்ளோ அன்பு பாசத்தை கொட்டுற ஒரு ஒரு மாமியாரோட வாயில இருந்து எப்படி நீங்க பாத்துக்கோங்கன்னு ஒரு வார்த்தை இது வந்துடுச்சு? எதுனாலனா, அதுதான் அவங்க வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டாங்கல்ல. வேற பொண்ணு கல்யாணம் பண்றது டிசைட் பண்ணிட்டாங்க. என்ன வந்து அவங்க திடீர்னு தானே இது சொன்னது. யாரா வேணா இருக்கட்டும். என்னோட ஃபேமிலி சைடுல வந்து இப்போ அவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. இவங்க ஒரு நல்ல பேச்சுவார்த்தையில இல்ல. அது ஒரு விஷயம் அவங்களுக்கு என் மேல கோவமா இருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு கொஞ்சம் அவங்க டைம் குடுத்துருக்கலாம். பேசிக் ரீசன் அதுதான். எங்கள் ஃபேமிலின்னு கிடையாது, எல்லா ஃபேமிலிக்குள்ளேயுமே வந்து புதுசாக ஒரு பீப்புள் உள்ள என்டர் ஆகும்போது ஆல்ரெடி அங்கே இருக்கவங்களோட ஆதிக்கம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணி ஒரு டைம் பீரியட் எடுத்துக்கிட்டால் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழவே ஸ்டார்ட் பண்ணவே முடியும். அந்த டைம் பீரியட் கொடுக்காதது தான் அங்கே பிரச்சனை. நான் இப்பவும் அவங்கள குறை சொல்லல. நான் ஏன் சொல்றேன்னா, என்னை ஏன் அவங்க புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணலன்னு எனக்கு அது ஒரு மனசுக்கு ஒரு ஒரு ஆதங்கமா வருத்தம். இருக்கு. ஆக்சுவலாக இப்போ ஃபீல் பண்ணுறாங்க அவங்க. ஓகே. ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எங்கள் அம்மா எப்படின்னா வந்து பொண்ணுங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து அவங்களே அவங்க சொல்கிறாங்க, பாருங்கள் இவ்வளோ யாமினி மாதிரி இருக்கணும், நீங்களாம் வீட்டில் படிச்சுட்டும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்களே, ஏதாவது ஒன்று உங்கள் சைட்லேருந்து பண்ணலாம்ல அப்படின்னு இப்போ இவ்வளோ ரோல் மாடலாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனா நல்லா பாத்துக்குவாங்கப்பா. என் நாத்தனாருங்க கூட நல்லா பாத்துக்குவாங்க. இப்ப நான் வீட்டுக்கு போனேன்னா, நீ தான் செய்யணும், நாங்க உட்காரணும் அதெல்லாம் கிடையாது. நாங்க செய்றோம். உன்னால முடிஞ்சதை நீ செய். ஷேர் பண்ணி தான் செய்வோம். அது இந்த சண்டையே வராது. அவங்க ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுருவோம். எங்கள் ஃபேமிலியில் என்ன முக்கியமா இஷ்யூனா எல்லாருமே ஃப்ரெண்ட்லி. ஆமா. அதை ஃப்ரெண்ட்லியா தான் ஓப்பனாக இருப்பாங்க. பேசிட்டா பிரச்சனையே கிடையாது. ஓகே. எல்லாருக்கும் அன்பு இருக்கானா? யாருமே அதை அதுதான். ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்க ஒரு விஷயம் தப்பு பண்ணால் அவங்க அதை ஓப்பனாக அந்த இடத்துல சொல்லி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிடும். அதை பண்ண மாட்டாங்க. இவங்க பண்ணதை பின்னாடி பேசுகிறதும் அவங்க பண்ணதை பின்னாடி பேசுகிறதும் இப்படி பேசுறதுனால தான் ஒரு இஷ்யூ வந்து பெரிய பம்ப் ஆகுதே தவிர வேற எந்த இஷ்யூமே கிடையாது எங்கள் ஃபேமிலியில். இப்போ கூட நான் டேரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போய் உட்காந்து நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னால் யாரும் என்ன ஒன்றும் சொல்ல போகிறதே கிடையாது. எங்கள் அக்காவாக இருந்தாலும் சரி, எங்கள் அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, யாரும் என்ன ஒன்றுமே சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு அந்த தன்மானம் இடிக்குது கொஞ்சமாக. இப்போ நான் அந்த மிட் நைட்டில் கிளம்பி வெறும் 2 பேக்கில் துணி மட்டும் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்து இன்றைக்கி ஒரு இவ்வளோ ஒரு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆளாக நின்றுருக்கேன்னா அதுக்கு வந்து பேசிக் ரீசன் அவங்களா இருந்தாலும் இன்னொரு இடத்துல தன்னம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நம்மளை அனுப்பிச்சிட்டாங்க, இன்றைக்கி அவங்களே நம்மளை ரிட்டர்ன் வான்னு கூப்பிட்டாங்க. ஒரு 3-4 இயர்ஸ்லயே கூப்பிட்டாங்க. நீங்கள் அங்கே எங்களால தனியாக போக இருந்து முடியல. எல்லாமே பண்ணுறீங்க, இங்கே வந்துருங்க நம்ம சேர்ந்து பண்ணலாம் எல்லாமே அப்படின்னு கூப்பிட்டாங்க. இதுல நான் என்ன ஃபீல் பண்றேன்னா அதுவும் தான். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களும் கஷ்டதான் படுறாங்க. இப்ப நான் குழந்தை பெத்து நான் இங்க கஷ்டப்படுறேன்னா அவங்களும் அங்க கஷ்டதான் படுறாங்க. ஏன் இந்த கஷ்டம்? எதுக்காக இந்த இந்த கஷ்டம் நான் கேக்குறேன். இது வந்து தேவையில்லாத ஒரு ஒரு வைராகியமோ வீம்போ எதுவோ வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு நான் இருந்திருக்க போறேன். எனக்கு அவங்க இருந்திருக்க போறாங்க. லைஃபே நல்லா போயிருந்திருக்கும்ல. என் பசங்களும் அவங்க பார்த்துட்டு இருக்க போறாங்க. இப்ப நான் வேலைக்கு வேற போறேன். மேக்கப் ஆர்டிஸ்ட் வேற அன்டைம்ல வேற போவேன். அப்போ இது ஒரு அழகா போயிட்டு இருக்கோம்ல. அவங்க சொல்றதை நான் கேட்டுக்க போறேன். அந்த டைம்ல வந்து அவங்க ஏன் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. பிரெக்னன்சில ஹேண்டில் பண்ணீங்க? 2 பேரும் தனியா ஹேண்டில் பண்ணீங்களா? ஓ, 2 பிரெக்னன்சியுமே? ஆமா. ஓ, நான் அம்மா வீட்டுக்குலாம் போல. அப்படியா? அம்மா வீட்டுக்குலாம் போல. அவர் தான் பாத்துக்கிட்டாரு என்ன. 10 months like 2 குழந்தைங்களுக்குமே சீமந்தம் பண்ணதுல இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே பாத்துக்கிட்டாங்க. 10 monthsமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஆஃப்டர் டெலிவரி கூட நான் தான் சமைச்சுலாம் கொடுப்பாரு. சமைச்சுலாம் கொடுப்பாரு. நல்லா பாத்துக்குவாரு. செக்கப்லாம் இட்டுட்டு போவாரு கரெக்டா என்ன. அதெல்லாம் ஈவன் ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து கொரோனா ஆமா. லாக்டவுன்.
லாக்டவுன் அது ஒரு விஷயம். 2வது குழந்தைக்கும் அப்படிதான். 2மே சி செஷன் வேற. பார்த்துக்குவாரு அதெல்லாம். குழந்தை பொறக்கிற வரைக்கும் பார்த்துக்கிறது ஒண்ணு, பிறந்த பிறகு பார்த்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. எங்க அம்மா மிஞ்சி போனா 2 மாசம் 3 மாசம் தான் பார்த்தாங்க. 2 இருந்தாங்க பார்த்தாங்க. பட் இவர் நல்லா கேர் பண்ணிப்பாரு. நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்க மனைவி உண்மையாவே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க மத்த பெண்களோட? எல்லாரும் அம்மா வீட்ல இருந்து தனி கொடுத்துன வரதான் ஆசைப்படுவாங்க. ஆனா உங்க மனைவி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காங்க, உங்களுக்கு தோணுதா? அதான் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் கூட எங்கள் வீட்டில் இருக்கணும்னு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. இவர் வந்து ஃபோன் பண்ணி பேச மாட்டாரு அம்மா அப்பா கிட்ட. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இவர் கேரக்டர் தெரியணும்ல. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். ஒரு யாருக்குமே அந்த டச்ல அளவுக்கு இருக்க டச்லலாம் இருக்க மாட்டாரு. மாட்டேன். இவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு இவங்க மருமக தான் இப்படி பண்றான்னு தானே பேசுவாங்க. நீயாவது ஃபோன் அவங்க இடம் பண்ணக்கூடாதா? போகுது, அதனாலதான் அவங்க கவலைப்படுறாங்க. எனக்கு Actually, அது இதுக்கு வரலங்க. முன்னாடி என்ன நினைச்சாங்கன்னா, எனக்கு என் மேல தப்பு என்ன தெரியுமா? என் மேல ஒரு தப்பு இருக்கு. இப்போ நல்ல கலகலன்னு இருக்க ஒரு குடும்பத்துல தனியா இருக்கிறவங்களை கூட்டு போய் விடுங்களேன், கொஞ்சம் அமைதியா என்ன நடக்குதுன்னு பார்க்கதான் செய்வாங்க. உடனே அவங்களால அது கிடைக்காது, அடாப்ட் பண்ணிக்க முடியாது அந்த சிச்சுவேஷன். எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அதுதான். இவங்க எல்லாருமே காலையில ஃபோன் பண்ணி 8 மணிக்கெல்லாம் பேசிக்கிறாங்க. சரியா? நான் தனியா வந்தா கூட என்னன்றாங்கன்னா, நீ ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசுன்றாங்க. என்னால அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன்னா அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைல்ல. இப்போ நீங்க உங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்களோ சொல்லலாம். அம்மா நீங்களும் சரி அப்பாவும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க என்ன. உங்க மேல வந்து ஒரு குறைய நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு என்ன ஒரு மன கஷ்டம்னா உங்களை விட்டு பிரிஞ்சு வந்ததுதான். ஏன்னா என் மனசு வந்து அங்கேயே இருக்கணும்னு நான் ரெடியாகி தான் வந்தேன். ஸோ அங்கேருந்து நான் வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா அதை கூட நான் என்ன ஒரு மோட்டிவேஷனலாக இப்போ நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, சரி இப்போ என்னோட மாமனார் மாமியார் அப்படின்றவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணுன்ற ஒரு இது இருக்கு போல, கடவுள் கொடுக்குறாரு போல. ஸோ நான் நல்லா வந்து கொஞ்சம் என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அவங்கள கொஞ்சம் அந்த ஊர்லேயே லெவலப் பண்ணி காட்டணும். பையனும் மருமகளும் வந்தாங்க, இப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு உங்களை கொஞ்சம் பெருமையா எல்லாரும் பார்க்கணும். அதுக்காக நான் ஆர்டர் பண்றேன். கண்டிப்பா நடக்கும், இது நடந்தே தீரும்.